ரெண்டு பேர்ல வரீங்க யாரும் தெரிய மாட்டேது. அண்ணாத்த வணக்கம் வணக்கம். நல்லா இருப்பா. சுத்தம் கை சூடு தாங்க முடியல. என்னப்பா என்ன சமாச்சாரம் என்ன பாக்க வந்துக்கிறீங்க நீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆட்டாடி பாடு பாடிக்கிட்டு இவ்வளவு குதிப்பா பெஜார் பண்ணிட்டு வரப்பா. என்னப்பா அதனால உனக்கு தண்டி ஏத்தாதுக்குறேன். தண்டி தண்டியா பண்டியா பண்டிப்பா தண்டிப்பா. என்னப்பா அது கை சுடுதுப்பா. இது வேற சுத்தடி பண்ணுதா? உன்னுடைய கரவே சுடுதுன்னு சொன்னா நான் எப்படி குடிக்கிறது? இல்ல உனக்கு புனல் போட்டு ஊத்தி விடுறா. புனல் போட்டு ஊத்தியா? என்னடா இது? எப்பேர் கொண்ட நகரம் இது? நகரம் அப்பேர் கொண்ட நகரத்துல ஒரு ஜனம் இல்லன்னு சொல்ல. ஜனம் இல்லன்னு இல்ல, நம்மளுக்கு பெருமையா சுத்தடி எடுத்து வச்சுக்கிறாங்க. சுத்தடியா? ஆமா. ஐயோ செல்ஃபி ஆகுது அது. செல்ஃபி ஆகுதா? சரி மேல வந்து ஐயா பஸ் அடிக்குது. அது அந்த சுத்தடி கிட்ட பல்லு பத்திக்க எனக்கு. அண்ணாத்தே மேல வந்து பஸ் அடிக்கு வந்து சுத்தடிக்குது. வா ஊத்துட முடியலையா? என்னது ஊத்துற? நீ எப்படி ஊத்துவ? பிரபர் அப்படியே புடிய கையில இந்த எப்படி பாத்து ஏதாண்டா? புடியா? டேய் உன் கடமைய பத்தி என் கையில ஊத்துனா எப்படி ஊத்திட்டப்பா? இல்ல திட்டுமா இருக்க தவளை அப்படி. நான் கையேந்து குடிக்கிற மாதிரி ஆயி போச்சு. இல்ல அப்படிதான் எல்லாமே அப்படிதான். சரி விடு. மாரியாதால் வந்து ஐயோ ஐயோ டேய் என்ன உன் தண்ணி இப்படி உப்பு கறிது? ஐயோ ஏன் தண்ணி இல்லப்பா? ரொம்ப உப்பு கறிப்பா. யார் தண்ணி? உப்பு கறிது யானே மத்தங்க. ஓ உப்பு கறிது பாவம் தண்ணி. இல்லப்பா இங்க இருந்து போர் போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறோம் ஒரு தண்ணி. அப்படியா? ஆமா. பரவாயில்ல போர் போட்ட தண்ணி தான் இங்க வாங்குறது போய் தெரியுங்க அப்ப. இதுல முன்னாடிமா டேய் இதுல ஐயோ வாணாம்பா எப்பா. சரி ஐயா சபைக்கு வந்த உடனே ஆப்பாடின்னு சொல்றியே, யாருக்கு ஆப்பாடிக்கிறது? நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு இல்லையா? அப்படி இல்லப்பா. நமக்கும் நமக்கும் இந்த சபைக்கும் சபைக்கும்
ஆகாத லோபிகள். ஆகாத லோபினா யாரு? லோபினா ஒரு ஆட்கள் சொல்லலாம். ஆட்கள். ஆமா. ஆகாத யாராவது தவறு செய்தா அவங்களுக்கு ஆப்படிக்கணும். நமக்கு அப்பாடி எப்படி போடாமங்க. இத வந்து தன்னை பாருங்க. அப்படியே காலம் ஆளாதி தன்னை பாருங்க. சத்தம். இன்றைய தினம் முதல் நாள் நாடகம் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் அதனுடைய தலைப்பு திரௌபதி திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் அல்லது வில் வளைப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன்னுகிறோம். இதிலே மேல குற்றம், தாள குற்றம், சங்கீத குற்றம், எவ்வித குற்றம் இருந்தாலும் என்னையும் இனிவர நடிகரையும் மன்னிக்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். இருந்தாலும் இப்போது துருபதேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னர் சபை நாடி வந்த விதை காண்க.
ஆளக்கூடிய பாஞ்சால மன்னருக்கு வெகுமாறார்க்கு அவர் மந்திரிமார்களுக்கு வெகுமாறார்க்கு ராஜா ராஜர்கள் கஷ்டம் பெருமைக்குரிய சபை சபை ஆமாங்க ஆமாங்க அப்பேர் கொண்ட பெருமைக்குரிய சபையிலே வந்தவர் யார் என்று உமக்கு புலப்படுகின்றது. நீங்கள் விளக்கமாக சொன்னால் எனக்கு விவரமாக புரியும். விளக்கமா சொன்னா விவரமா புரிஞ்சுக்கிறேன். விவரமா புரியும். ஆமாங்க. ஆனால் தெரிவிக்கின்றேன். பாஜாலராஜன் பச்சேன் பச்சேனி பாஜாலராஜன் பச்சேன் எமது நாடு சொல்லுங்க ஐயா. 56 நாட்டிலே எமது நாடு ஒரு நாடு. என்ன நாடுங்க? துருபதேயம். 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 பாஞ்சால தேசம் என்பார்கள். சரிங்க ஐயா. இந்த துருபதேயத்தை ஆளும்படியான என்னுடைய அபிதானம். உங்கள் பேர் என்னங்க? பாஞ்சாலராஜன். பாஞ்சால மன்னர். வாழ்க வாழ்க வாழ்க. உங்கள் பெயர் பாஞ்சால மன்னர் என்று சொல்லிட்டு பேருங்க உங்களுக்கு. பாஞ்சால மன்னன் தெரிவிப்பாங்க. சரிங்க ஐயா. அவன யாரு கேளு? இவங்க யாருங்க? அட காவல்காரர். அட காவல்காரர்.
யாருன்னு தெரியப்பா. அடியேன் ஐயா நாமதான் தெரியுமா? தெரியாது. அரசுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய பல நீதிகளை உரைக்கக்கூடிய நீதிமந்திரி. நீதிமந்திரி. ஆமா. அவர் யாருங்க? என்ன டான்ஸ் ஆடுறீங்க? டேய் இல்ல நீங்க வரீங்களே பயம் பூச்சி நிக்கிறேன் நானு. ஐயா அவரால கொஞ்சம் உசாரா செலிம்பி எடுத்துட்டு வரணும். ஐயா யாருங்க ஐயா நீங்க? புத்தி மந்திரி. பரவாயில்ல புள்ள ஆப்பா கட்டிங்க போடுறான். அடிக்கிற மாதிரி நான் வரல. இங்க வா. அங்க வரணுமா? வரணுமான்னு கேக்குறேன்டா. சரி என்ன என்ன பேசுனா? புத்தி மந்திரி. புத்தி தெரிஞ்சிக்கலையா? ஐயா வரணும் உனக்கு தெரியாத வா போ. அடியானோ சேனாதிபதி மந்திரி. இது அண்ணி ஒரு மந்திரியா? ஆமா. பரவாயில்ல சேனாதிபதி. ஆமா. பரவாயில்ல நல்லா இருக்குங்க. வரணும் கலப்ப கூடாது பண்ணாதீங்க. மந்திரிமாரால் அணிகள் சூழ. அப்பா ஐயா மந்திரிகள் நீதி மந்திரி புத்தி மந்திரி மூணு மந்திரியும் ஆமா ஆமா பெருமையாக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. மந்திரிகள் அருகில் சூழ சூழ சபையிலே குறை இல்லாமல் நிறைவோடு வந்திருக்கிறோம். என்ன குறை கண்டுபிடி முடியுமா? எந்த குறையும் இல்லைங்க. சபையில வந்துட்டா சபை வந்தன வழிபாடு ஆகட்டுங்க. ஆத்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 பூத்தமரை தண்டாமரை திருவுருவே தாதா கோடிக்கொருவர் என்றால் அபயம்மா. சரிங்க. சபையை பார்த்து அது மன்னாதி மன்னனா இருக்கட்டும் தெய்வமா இருக்கட்டும். ஆமா சபையில வந்தா சபை வந்தன வழிபாடு வணங்கிதான் இருக்கணுங்க. மாதளம் முழுது காக்கும் மாமுகில் வண்ணா போயே.
நாட்டின் வளப்பங்கள் வேதியருக்கு ஒரு மழை, மாத கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, வேத ஓதிய வேதியருக்கு ஒரு மழை. மூன்று மழை மாதம் போகுதா? அரசே மகராஜா ராஜனே ரோஜனே மும்மாரி மழை பெய்து மக்கள் சேமத்தோடு வாழ்ந்து வராது. அரசு கிடையாது.
சிவாலயம், சிவாலயம், அம்பாள் ஆலயம், விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம், இந்த ஆலயங்களில் அன்னாடும் அன்ன நைவேத்தியத்தோடு 6 கால பூஜை சிறப்புடன் நடந்து வருகின்றதா? சிவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம், கோவாலயம், 3 ஆலயங்களையும் அன்னை நைவேத்தியமும் அருச்சுவார் உற்சவம் 6 கால பூஜையும் தவறாமல் நடந்து கொண்டு வருகிறது. அப்படியே? ஆமா. நம்ம கடங்கிய சித்தரசர்கள் கற்பப்படம் கட்டிவிட்டு சிறாக போறாங்களே அரசே, நமக்கு தேவையான பணத்தை கட்டிவிட்டு அது கொண்டான ரசீதை பெற்றுக் கொண்டு போறாங்க அரசே. ஆமா. நல்லது. நாட்டு மக்களுக்கு அந்த குறையும் கிடையாது. முறை என்பது முறையிட்டு பார்த்தால இல்லை அரசே. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. உங்க குறை இல்லை அரசே. யாருக்கு அந்த குறையும் கிடையாது. உண்மைதான் அரசே. எல்லாரும் குறையும் நான் கேக்குறேன். என் குறையும் யாரு கேட்பாங்க தெரியலையே. சொன்னதான் தெரியும் அரசே. உங்களுக்கு என்ன குறைன்னு சொன்னா மந்திரி மாதிரி அதை தீர்த்து வைப்பாங்க. என் குறையா? ஆமா. என் குறை நீ சொன்னால் அளவோ புரியும். ஆமாங்க, சொல்லுங்க. மந்திரியாளோ ஐயா மந்திரியாரா? யார முந்திரின்ற? மந்திரியாரே என்ன தெரிவித்தாரு பாத்தியா? நாட்டினுடைய வளத்தன்மை பத்தி விசாரித்தார் மகாராஜா. ஆமா. என்ன நீங்க தக்க பதில் அளித்தீங்க. பெருமையா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா. இருந்தாலும் ஆனால் என்ற அளவுகளை சந்தேகம். அவங்க மனகஷ்டம் நான் கேட்டு வரீங்களா? கேட்கிறோம். அரசே மந்திரிகளா என்றோ ஒன்றும் புரியவில்லை. விளக்கமா சொல்லுங்கள் அரசே. என்னன்னு சொல்லணுமா? சொல்கிறேன் அப்பா. சொல்லுங்கள் அரசே. அப்பா மந்திரி வார்களே அதிசய தன்னை கேட்டியே என்ன சொன்னார்? இப்பாரில் வந்தபதம் ஏம்பினே என்மாய் வதம். தப்பாய் முடியுமோ என் செய்வேன் தனித்தவார் உய்வேன். உண்மைதானங்க மந்திரி மார்களா, ஒரு அதிசயத்தை கேட்டீங்களா அப்படின்றார். ஆமா, எப்பேற்பட்ட ராஜா இவரு? இவரு வந்து சபதம் செய்தார்னா உன்னாண்ட செஞ்சாரா? இல்லை. உங்களாண்ட செஞ்சாரா? என்ன செய்ய போறாரு? உங்களாண்ட செஞ்சாரா? இல்லைப்பா. உன்னாண்ட ஒரு சபதம் செய்யலாம்? இல்லை. ஏமா என்னன்னு கூட செய்யலையா? சபதம் செய்யலடா. வேற யாராவது செஞ்சிருப்பாரு? பொதுவா சொல்லிட்டா யாராண்ட செய்தாரு? இல்ல ஒருவேளை எங்க பாட்டி ஆண்ட செய்தாரு. பாட்டி என்ன செய்வாரு? உங்க பாட்டி என்னடா போறாரு? அத எங்க பாட்டி அத பாட்டு காத்துல மப்போம். ஏய் திரும்ப பாத்தீங்களா? அதானா யாராண்ட செய்ய தெரியல. யாராண்ட சபதம் செய்தீங்க அது விளக்கமா சொல்லுங்க கேட்பா. அரசே சபதம் என்று தெரிவித்தீங்க. ஆமா. யாரிடத்தில் செய்தீங்க? எதற்காக செய்தீங்க? எப்போது செய்தீங்க? அப்படியா? ஆமா. யாரிடத்தில் சபதம் என்ன செய்தீங்க? எதற்காக? யாரிடத்தில்? ஆதியில் கோடர்
எதையே அவமான செய்த பின்னே அபிமானம் செய்தார் பின்பே வேதிய தன்னை வென்றிட வேதிய தன்னை கொண்டிட விருதாய் வென்றிட ஆதியில் துரோணர்னா இவரோ சத்திரிய குலம் இவர் சத்திரிய குலம் அவர் பிரம்ம குலம் ஆமா இவருக்கு அவருக்கு வந்த விரோதம் வரவாதமா இல்ல விரோதம்டா விரோதம் அவருக்கு என்ன பகை இவரோ சத்திரிய குலம் அவரோ பிராமண குலம் என்று ஒன்றும் புரியவில்லையே இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பகன்னு தெரியல அரசே கேட்டு பாப்போம் அரசே நீங்களோ சத்திரிய குலம் துரோணரோ பிராமண குலம் உங்களுக்கு அவருக்கு என்ன விரோதம் என்ன விரோதமா உட்காருங்க உட்காருடா காவல் போ உட்காருப்பா உட்காரு காவல் ஐயா எப்படி செய்றீங்க உட்காருங்களா உள்ள போறீங்களா வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் உட்காரு லைனா உட்காரு காவலன் ஐயா எமது தந்தை சோமுக மன்னன் உங்களுடைய தந்தை பையன் சோமகராஜன் ஐயா அவர் ஒரே மகனா பிறந்தேன் நீங்க ஆமா ஆமா சரிங்க நாட்டின் பெயரை குறித்து பாஞ்சாலன் துருபதேய மன்னன் அனு பெயர் வச்சாங்க சரிங்க அட பிறந்து வளர்ந்தேன் ஒரு பிள்ளைக்கு அறிவு வர வயது என்ன வயது என்னங்க அதாவது பாடசாலை அதாவது கல்வி சாதிக்கும் போது அது ஞானம் வரும்னு சொல்லுவாங்க அதான் எந்த வயதில் சேர்ப்பாங்க ஒரு 5 வயதில் அதான் இப்போ பள்ளிக்கூடம் இசுகூலு காணுவட்டுக்குன்றாங்க ஆமா அப்பெல்லாம் குருகுலம் போனா வீட்டுக்கு வர முடியாது ஆமா பாடசாலை ஆமா ஆமா எத்தனை கல்விகள் இருக்கிற கலை 64 அந்த கலையெல்லாம் கத்துக்கின பிறகுதான் கிரகத்துக்கு வர முடியும் ஆமா எங்க எடுத்து போய் சேர்க்கறாங்க எங்க வாத்தியார் வந்து எங்களுக்கு நியமிக்கிறார் உங்க குரு யாருங்க அக்னி கோத்திர முனிவர் என்று ஒரு முனிவர் ஆண்டு சேர்க்கிறார் உங்கள் குரு பெயரோ அக்னி கோத்திர முனிவர் என்று பேருங்க ஆமா ஆனா குருகுலத்துல ஒரு ராஜா பிள்ளைங்க மட்டுமா படிக்கும் எவ்வளவு பேர் இல்லாத குழந்தைங்க படிக்கும் ஆமா எவ்வளவு பேர் வருவாங்க ஆமா இனம் 4 பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா உண்மைதாங்க 4 இனத்தோர் தான் படிப்பாங்க கல்வி என்பது பொது அப்படி படிக்கும் போது அந்த குருகுலத்தில் பிராமணர் பிள்ளை யாரு துரோணாச்சாரி படிக்கிறாள் அதாங்க ஆமா அப்படி கல்விகளை கற்றுக் கொடுக்கிறாரு வாத்தியார் பணத்திபர் ராஜா வீட்டு பிள்ளை கல்வி கொஞ்சம் சேகர யார்லையா மாண்டி அப்படியா ஆனா பிராமணர் வாத்தியார் ஒண்ணு சொன்னா 2 செய்யறாள் அத்தனை மாணாக்களில் அவனை மட்டும் நல்லா படிக்கிறான்றதால ஒரு வகுப்புல ஒரு பிள்ளை நல்லா படிச்சா அது குழந்தைக்கு வந்து நல்ல தலைமையா ஒரு தலைமை மாணவனா நியமிப்பாங்க அதே போல் 10ஆம் பிள்ளையா நியமிச்சிட்டார் நியமிச்ச உடனே நான் என்ன பண்ணேன் துரோணர் நல்ல அறிவுள்ளவனா இருக்கிறான் சரிங்க அவனை நண்பன் ஆகணும் நண்பா துரோணா வாத்தியார் கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக் கொடுக்கட்டும் சரி அவர் இல்லா வேளையில் நீ எனக்கு கற்றுக் கொடு கல்விகளை கற்றுக் கொடுத்தால் எதிர்காலத்தில் என் ராஜ்யம் பூண்டால் ஆமா ஆமாங்க நான் ராஜ்யம் பூண்டால் என் ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் ஆமாங்க உங்க நாட்டுல பேர் பாதிச்சாருன்னு சொல்றீங்க பாதி தருகிறேன் என்று தெரிவிச்சுட்டம்பா சரிங்க அப்படியே குருகளை முடிஞ்சது குரு தட்சணை கொடுத்துட்டோம் அவன் கிரகத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் சரிங்க வந்து சேர்ந்த உடனே ஆமாங்க வந்து சேர்ந்துட்டுமா உலகத்தில் ஒரு அதிசயம் நடக்குதாங்க என்னங்க கிருபாச்சாரியின் தங்கை கிருபாங்கனி தான் துரோணருக்கு திருமணம் பண்ணிட்டாங்க சரிங்க எனக்கு திருமணம் ஆயி போச்சு என் மனைவி கோகிலா தேவி என் மனைவி பேரு என்ன கோகிலா எங்கே போகிறார் அது டிவில வருங்க இல்லைங்க அந்த ஞாபகம் சொன்னங்க அப்பெல்லாம் ஏது டிவில சரி விடு கோகிலா தேவி துரோணர் மனைவி கிருபாங்கனி அழகா இருக்குது
இந்த உலக சஞ்சாரியாய் விளங்கும் நாரத மகாமுனிவன் உலகத்தை சுற்றி பார்க்க மதிவமான உலகத்தை பார்க்க வருகிறார். உலகம் சுற்றி பார்ப்பது அவருடைய வழக்கம். அது போல வந்து சுற்றி பார்த்து பார்க்கும் பொழுது கிருபாங்கனின் பெருமையை கண்டிருக்கிறார். ஏன்னா பேர் கொண்ட கற்பிலும் பொற்பிலும் கணவனுக்கு பின் தூங்கி முன்னில் எழுந்து கணவனுக்கு என்ன பணியோட வேலை செய்யணுமோ அவ்வளவு பொறுப்பா நெருப்பாடம் செய்யறாங்களா அந்த அம்மா. சரிங்க. யாரு? கிருபாங்கனி. ஆமாங்க. அந்த கற்பின் மகிமையை கண்டு அங்க போறாரு. எங்க நேரா சிவலோகம் கைலாயம் போனார். கைலாயத்தில் இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான். நாரதா பூலோகம் சென்றாய் அல்லவா, பூலோகத்தில் ஏதாயிலும் அதிசயங்கள் உண்டா என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது சுவாமி பூலோகத்தில் ஒரு அதிசயம் இருக்கிறது. யாரோ கிருபாச்சாரிய தங்கை கிருபாங்கனியா துரோணர் மனைவியாம் அப்பேர் கொட்ட ஒரு பெண்ணை நான் உலகத்துல இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கற்பு சிறந்தவளாக திகழ்கிறாள் என்று சொல்லக்கூடிய அம்மை. அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் கோபம் வந்துச்சு. ஏண்டா உலகத்திலே அலைமகள் கலைமகள் மலைமகள் 30 தேவியை விடவா சிறந்தவளா இருக்கிறான். ஆம் சுவாமி அப்படின்றார். ஏன்னா உங்களுக்கு 3 பேருக்கு சண்டை வார்த்தை உலகத்துக்கு 5 விஷயம் தானே. அவங்களுக்கு சண்டை வந்தது கிடையாது. ஆமாங்க. அப்பேர் கொட்ட பொறுப்பா இருக்குது அந்த வாழ்க்கை. அப்படியா? கற்பின் மகிமையா? அப்ப கற்பை சோதிக்கணும், சோதித்து பார்க்கணும். கற்பை சோதிக்க வேண்டுமே என்று இருவர்களும் சுயரூபத்தை மறைத்து சிவனடியானாக வேடம் பூண்டு அந்த துரோணரை நாடி அம்மா பிச்சை 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 போடுன்னு கேக்குறாங்க. பிச்சை போடுங்க அம்மா. சாமியார் வேடம் பூண்டு அவங்க போறாங்க. அந்த அம்மா உள்ள இருந்தா அந்த நேரம் துரோணர் அவர் வேலையா வெளியே போய் அவர் கிரகத்தில் இல்ல. ஆமா, வெளியே சென்றுட்டார். எல்லா வேலையில் தான் சென்றார்கள். சென்ற உடனே இந்த அம்மாள் பார்த்தால், வாருங்கள் சுவாமி, உங்கள் பாதம் எங்கள் இல்லத்தில் பட நாங்க எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கிறோம், வாருங்கள் சுவாமி என்று அமர வைத்தார். என்ன வேண்டும் சுவாமி? என்ன வேணும்? அம்மா எங்களுக்கு அன்ன பிச்சை வேணும். பசி தாழ முடியவில்லை, எங்களுக்கு சாப்பாடு போடுமா போடுன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா கிரகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ சமையல் பண்ணி இருவருக்கு எடுத்தாந்து இலையை போட்டு சாப்பாடு போடுறாங்க இந்த அம்மா. சரிங்க, சாதத்தை வைக்கிறாங்க, சாப்பாடு போட்டு சாம்பார் ஊத்துறாங்க. சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடலையா? ஏன் சாமி பசி எடுக்கின்றது என்று சொன்னீர்கள், உண்ணாமல் ஏன் பெருமான் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே, அம்மா பிச்சை இப்படி போட்டா நாங்க சாப்பிட மாட்டோம். இப்படி போடாத, பிச்சையில பிச்சை அன்ன பிச்சை போடணும். ஆனா எப்படி போடணும்? நிர்வாண பிச்சை போட வேண்டும். பிச்சையில பிச்சை நிர்வாண பிச்சை. நிர்வாண பிச்சை போடுவாங்களே, யாருக்கு போடுவாங்க? எந்த எந்த பொம்பளை போடுவாங்க? யாரா போடுவாங்க? போட மாட்டாங்க. சொல்லு பாக்கலாம். தவறான வார்த்தை. நம்ம என்ன பண்ணா சாமர்த்தியம் போனா உள்ள சொன்னாங்க. ஏன்னா சிவனடியார்களாச்சு, ஏதாயிலும் கோபத்துக்கு ஆளாகி விடுமோ என்று சென்றால் ஆடைகளை அப்புறப்படுத்தினால் நீண்ட கூந்தல் அடர்த்தியான கூந்தல் அந்த அம்மாவுக்கு என்ன செய்தாங்க திறமை பாருங்க. முன்பாதி முன் அபயங்களையும் பின்பாதி பின் அபயங்களையும் என்று மூடிண்டு கூந்தலையே மறைச்சிட்டாங்க. கூந்தலையே தன் அபயங்களை மறைத்து சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடுறாங்க. ஆமா, நீங்க கேட்ட நிர்வாண பிச்சை தானே போடுறேன். ஆமா போடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சிவபெருமான் பார்த்தார். இந்த பெண்ணின் கற்பின் மகிமை பார்த்தாயா? இப்பேர் கொட்ட பெண்ணு பூ உலகில் இருக்கிறாளா அப்படி என்று இவ்வளவு இன்னும் சோதிக்கணும் சொல்லிட்டு என்ன தெரிவிக்கிறார்? வாழ்வை வரவழைக்கிறார். வாயு பகவான் அவர் காற்று. ஆமா, வாயு பகவான் வந்து காற்று அசைக்கினார். காற்று அசைக்க உடனே கூந்தல் விலகியது. இந்த அம்மா கொஞ்சம் ஞான பிறந்து அந்தபுரம் போயிட்டா, உள்ள போயிட்டாங்க. இந்த சிவபெருமானுக்கு அந்த அம்மா பார்த்த உடனே வீரியம் கடிதமாகி விட்டது. வீரியம் கடிதமாகி அந்த சாப்பாட்டுல போய் விழுந்து போய் சாதத்திலே விட்டாரு. சுத்தமான சாப்பாடு யாரா சாப்பிடுவாங்க? இந்த அம்மா போய் ஆடைகளை உடுத்தின்னு வந்து மறுபடியும் பார்த்தா இருவர்களும் அந்தரஞானிகளாக மறைந்து விட்டார்கள். அந்தரஞானியா மறைஞ்சிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? என்ன செய்யுங்க? இந்த சாப்பாடு என்ன பார்த்தா துரோணாச்சாரி ஏறும் குதிரை பெட்ட குதிரை அசுவம். ஆமா, அந்த பெட்ட குதிரை எடுத்து போய் வச்சாங்க, கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்ச உடனே அந்த குதிரை அருந்தியது. அருந்திய உடனே ரிஷிவிட்ட பிறகு தங்காது என்ற பழமொழியை போல் ஒரு விசித்திரமான ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு விசித்திரமான குழந்தை பிறந்தது. அது என்ன குழந்தைங்க? அதுதான் முகம், குதிரை முகம், குதிரை முகம். உடல் மானிட உடல், நம்ம மனித உடலுங்க, மனித உடல். அப்படி இருவருமா பொறுத்து போச்சு. சரி, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்களா? இந்த அம்மா அங்க குழந்தை பிறந்த உடனே துரோணாச்சாரி வர்றதுக்கும் இந்த குழந்தை பிறந்து அழுவுறதுக்கு சரியாகுது. துரோணாச்சாரியாரே கிருபாங்கனி
ஏண்டி ஆத்துல ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு அதான் குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு இருக்கு. என்ன ஒன்று கேக்குறாங்க படின்னு இருக்கு அப்படின்னாங்க. போனா குதிரலாயத்துல குழந்தை இருக்குது. குழந்தை வந்து அழுகுதுங்க. குழந்தை எடுத்து பார்த்தார். பின்னாடி நடந்தது நடந்த உண்மையை சொன்னார். அப்படியே சொன்னாங்க இந்த அம்மா. யாரு? கிருபாங்கனின்னு சொல்லி அம்மையார் சொல்லிட்டாங்க. கணவரான மறைக்க முடியுமா? நடந்த வார்த்தை சொன்னார். சொன்ன உடனே இந்த குழந்தையை பார்த்து ஞானத்தால் உற்று நோக்கினார். உற்று நோக்கிய உடனே ஆஹா சிவபெருமான் நமக்கு குழந்தை இல்லா காரணத்தால் நம் குறையை தீர்க்க வந்த குழந்தை இது. ஆண்டவனா பார்த்து அருளிய குழந்தை, நம் துன்பத்தை துடைக்க வந்த குழந்தை என்று இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க ஐயா? எப்படி வைக்கிறாங்க? பிறந்தது யார் வயித்துல பிறந்தது? அதாவது பெட்ட குதிரைங்க. அஸ்வம். ஆமா. அஸ்வம்னா குதிரைங்க. ஆமா. தாமன் என்றால் சிவபெருமானுக்கு தாமன் என்ற ஒரு பேர் இருக்குதுங்க. ரெண்டு பேரையும் குறித்து அஸ்வத்தின் வயத்துல பிறந்ததால் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் என்ற பெயர் வைத்தார்கள். அஸ்வத்தாமன் பேர் வச்சுட்டாங்களா? நல்லா இருக்கிற குழந்தைக்கு தாய்மார்கள் பால் கொடுக்க மாட்டாங்க. ஆமா. குதிரை முகம் பட்ச குழந்தைக்கு யாருன்னா பால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த அம்மா வயதுல பிறந்தா பால் சுரக்கும். குதிரையின் வயத்துல பிறந்தது. ஆமா, குதிரை வயத்துல பிறந்தது. அந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா? யாரு பால் யாரு கொடுக்குது? துரோணாச்சாரியாண்ட பால் வாங்கி வளர்க்கறதுக்கு கூட வறுமையில் இருக்கிறாங்க. பால் வேணும் என்ன பணத்து? அப்போ ஒரு நினைவு வந்தது. யாருக்கு? துரோணாச்சாரியாருக்கு. ஆதியிலே குருகுலத்திலே நம் கல்விகளை போதித்தால் ராஜ்யம் பூண்டால் என் ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் என்று சொன்னான் அல்லவா? பாஞ்சாலன். ராஜ்யம் பாதி ராஜ்யமான ஒரே ஒரு கண்ணு போட்ட பசு மாடு கொடுத்தா போதும். அந்த பசு வச்சு குழந்தைக்கு பால் கறந்து ஊற்றி அந்த குழந்தையை காப்பாற்றலாம் கொடுப்பாரு அப்படின்னு நேரா வராமல யார் என் நாட்டை தேடி கோட்டையின் முன்பே நின்று காவலர்கள் வழிமறுக்கிறார்கள். அங்கிருந்து என்ன குரல் கொடுக்கிறார்? நண்பா பாஞ்சாலா. உங்க பேரு அழைக்கிறார். நண்பா பாஞ்சாலா, நண்பா பாஞ்சாலா அப்படின்னு குரல் வருது. சரி, குரல் வந்த உடனே அரண்மனை உப்பறையில இருந்து மேல இருந்து பாக்குறீங்க. காவலர் ஒரு மாதிரிறாங்க. சரி, எதுக்குதான் வரான் அப்படின்னு பாலன் பார்த்தா, சரி நண்பா பாஞ்சாலா, ஆதியிலே கல்விகளை போதித்தால் ஆமா பாதி ராஜ்யம் தரன்னு. பாதி ராஜ்யம் வேண்டாம். வேண்டாம். பாதி ராஜ்யம் எனக்கு வேணாம். எனக்கு வேண்டாம். ஒரு குழந்தை பிறந்திருக்குப்பா, அந்த குழந்தை வளர்க்கறதுக்கு சக்தி இல்ல, வசதி இல்ல. ஆகையால் ஒரே ஒரு கண்ணு போட்ட பசுமாடு ஒன்று தானமாக கொடு என்று கேட்கிறார். கேட்ட உடனே பசுமாடு, கண்ணு போட்ட பசுமாடு தானம் எண்ணி கொடுப்பாங்க. யாருன்னா ஒரு கிரகத்துல ஒருத்தர் மண்டையை போட்டாருன்னா காலம் ஆயிட்டா இறந்துட்டாருன்னா 5வது நாள் இரவு நடப்பணிக்கு இரவு அரகு போற மாதிரி வந்து இட்டு வந்து அது முதல்ல முழுக்க வச்சு அரும்புள்ள குங்கும மஞ்சாவை விட்டு அரும்புள்ள கொடுத்து தீபாராதனை காட்டுவாங்க. ஆமா. அப்பனா என் வீட்டுல யாரா சேர்த்தா போட்டான் ராஜ்யம் கேட்டு கொடுத்துட்டு போற ஆளுக்கு கொடுக்கலாமே, பணம் கேட்டு கொடுத்துக்கலாமே, எதுக்கு எடுத்தாலும் கொடுத்துக்கலாமே. பசுமாடு கேட்டானே காவலர்களே என் வீட்டுல யாரா சேர்த்தாங்க அதான தானம் கேக்குறான். பசுமாடு சும்மா இருக்கிறீங்களே பிடிச்சு தள்ளுகடாவா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. பிடிச்சு தள்ளாங்க, எட்ட போய் விழுந்தான். அவனுக்கு கோவம் வந்துடுது. யாருக்கு? பாஞ்சாலுக்கு. டேய் சத்தியம் புத்தி காட்டிட்டு பத்தியா நீ எப்படி சொல்ல மாத்தியா அவமானம் செஞ்சியோ இப்பொழுது செல்கிறேன். உன் இனத்து பிள்ளைகளுக்கு கல்விகளை போதிக்கின்றேன். பிள்ளைகளை வைத்து என் பகையை முடிக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. போன உடனே நேரா அந்த கிருபாங்கனி, அந்த குதிரை, அந்த குழந்தை, இவரு அத்தினாபுரம் எல்லை முகப்பு போறாங்க. அத்தினாபுரம் எல்லை முகப்பு போகும் பொழுது என்ன ஆகுறது? அங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க 105 பேர். 105 பேர். பாண்டவரோட 105 பேர் வனவேடிக்கை வந்துட்டாங்க. வனவேடிக்கை வீர விளையாட்டு விளையாடுறாங்க. அப்போ வாத்தியார் யார்? 105 பிள்ளைக்கும் யாருங்க? துரோணர், மைத்துனர், கிருபாச்சாரியா. இந்த குழந்தைங்க விளையாட்டு பந்து விளையாடும் போது பூப்பந்தானது பாதாள கிணற்றிலே விழுந்தானே. விழுந்த உடனே இந்த வாத்தியாரு எடுக்க முயற்சிக்கிறார். முடியல. 105 பிள்ளைகளால முடியல. அங்க மைத்துனர் இவர் பார்த்தார் துரோணாச்சாரி. மைத்துனா
என்னையா அந்த பாதாள கிணற்றிலே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எது கேட்ட உடனே குழந்தைங்க விளையாடிச்சு பந்தானது விழுந்தது அதை எடுக்க என்ன கொள்கிறேன் அதை எடுக்க என்னால முடியல அந்த பந்து எடுக்க முடியல அப்படியா ஒரு புறமாக ஒதுக்குங்கள் ஒதுங்க சரி அப்படி சொல்லிட்டு என்ன ஆகுறது வெள்ளை எடுத்தார் கணை தொடுத்தார் துணைநிலை செய்து அப்படியே அந்த பந்துக்கு அந்த வெண்ணெய் இல்லாம கவுரு கட்டி இருக்கிற மாதிரி இழுத்துட்டார். பரவாயில்ல, ரொம்ப சாமர்த்தியமான ஆளு. எடுத்து அழகா கொடுத்தா இருப்பார். அப்போ பீஷ்மாச்சாரி இருக்கிறார். யோ கிருபாச்சாரி, உன்னை விட உன் மைத்துனர் நல்ல வேலைக்காரன் பழகுது, அவன் தான் இது மாதிரி தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைமை ஆசான் அவன் தான் குரு என்று அவர் நியமித்தார். தெரிந்த உடனே வாத்தியார் கத்து கொடுக்கிறாரு, எல்லா வேலையும் எல்லாருக்கும் கத்து கொடுக்குறாரு. அப்படி கத்து கொடுக்கும் போது சிறப்பா கல்விகளை போதித்தார்கள் 105 பேரும். சரி, அடுத்த வேலை பால் வாங்க வசதி ஏழ்மையான ஒரு ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு கல்விகளை போதித்த உடனே குரு தட்சணை, தங்கம், நவரத்ன கல்லு, பட்டாடு போதுன்ற பொருள்லாம் குரு தட்சணையா கொடுக்குறாங்க. எது கொடுத்தாலும் வேணான்றான். எதை கொடுத்தாலும் வேணான்னு சொல்றாரு, வேண்டாம் என்கிறார். ஐயா, குரு தட்சணை கொடுக்கணும்னா கல்விக்கு மரியாதை இருக்காரு, என்னதான் வேணும்? இந்த 105 பிள்ளைகளே துருபதேய மன்னன் பாச்சாலனை ரதகுடி கம்பத்திலே கட்டி வந்து பாதத்திலே விழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வரான், மொத்த பேர் உதவாங்கி போறான். கடைசியில 5 வயது பையன்பா, அவன் யாருன்னு கேட்டா பாண்டவரைய நடுப்புற அந்த அர்ஜுனனா. அர்ஜுனன் வருகிறார், ரதத்துல வந்து நின்னு, டேய் பாச்சாலா, ஒழுங்கா வந்து ரதத்துல ஏறு. 5 வயது பையனுக்கும் கல்யாண ஆளு வயசுக்கும் வித்தியாசம் தான் இல்லையா? நீ என்னடா கேட்கறது, நான் என்னடா வந்து போடா சின்ன பையலன்னு ஒன்னும் பேச, ஒரே காண போய் விட்டான். கவுரு கட்டிடுச்சு என்ன சுத்தி பாருங்க. இஷ்டு போய் ரதகோடி கம்பத்துல கட்டிடுச்சு. கட்டி விட்டா ரதம் தட்டான், ரதம் போது அது எங்கேயா போகிறது? கடகடன்னு அச்சினாபுரம் போது போன உடனே அங்க இவர் தான் யாரு ராணாச்சாரி, நீ தான் ஒரு பாவனை, நீ தான் நானு. சரி, அந்த அர்ஜுனன் என்ன பண்றான், மார்பு ஆடையை பிடித்து, குருவே நீங்க கேட்ட தட்சணை இதோ பாருங்க எட்டாம்பா. அவன் சம்பா இல்லை, இடையில இருந்த வாழை எடுத்து சொன்ன சொல்ல மாத்தினோட துரோகி உயிரோடு இருக்க கூடாதுடா என்று கட்கத்தால் வெட்ட துணிகிறான். ஆமா, பீஷ்மர் பார்க்கிறாரு, துரோணா நிறுத்து, உங்களுக்குள்ள 1000 விரோதம் இருக்கும். ஆமா, என் சபையில பாதகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்ன? ஆமாங்க, என் சபையில என் இனத்தை அவமானப்படக்கூடாது. ஆமாங்க, அவர் பக்கம் அப்படின்னு வருமானம் வந்துட்டாரு. சரிங்க. அர்ஜுனா, எப்பேர் கொட்ட ஒரு மன்னன் ஒரு நாட்டின் கொட்டவனை இப்படி கட்டி வந்து அவமானம் செஞ்சு கட்ட அவுத்து விடுறா, அவுத்து விடு, அவுத்து விடு, அவுத்து விட்டான். கட்டி அவுத்து விட்டா அவர் மனம் குளிர செய்ய நீர்மோர் பானகம் கொடு என்று சொன்ன உடனே நீர்மோர் பானகம் கொடுத்தார். நீர்மோர் பானகம் உங்களுக்கு கொடுத்த உடனே அந்த நீர்மோர் பானகத்தை நான் அறிந்தினேன். அந்த சபையிலே மனசுல ஒண்ணு நினைச்சிட்டேன், என்னங்க, இந்த ராஜர்கள் நிறைந்த சபையிலே அவமானம் செய்தானே இந்த துரோணன். ஆமா, அந்த துரோணனை கொல்ல ஒரு பிள்ளையும் அந்த ராஜர்கள் நிறைந்த சபையிலே கட்டை அகத்தி நீர்மோர் பானகம் கொடுத்தாரே மனதை குளர செய்தானே அந்த அர்ஜுனனுக்கு ஒரு பெண்ணை பெற்று கொடுப்பேன் அப்படி என்று சபதம் வச்சுட்டு அன்றைய தினம் சபதம் செய்தீங்க. வேற எங்க வரல, எங்க போனீங்க? நாட்டுக்கு வரல, காட்டுக்கு போனேன். இந்த 5ஆம் வேதம் என்று சொல்லும்படியான மகா காவியத்தை, மகாபாரத காவியத்தை ஏற்றிய வேத பெருமானை எடுத்தேன். அவரை பார்த்து அவர் இட்டு வந்தேன். என் நாட்டுல யாகம் செய்கிறேன். என்ன யாகம்? புத்திர காமேட்சி யாகம் செய்கிறேன். அந்த யாகத்திலே ஒரு அதிசயம் நடக்கின்றது. அதிசயம் நடக்கிறது. ஒரு அமிர்பாகம் வருகிறது. அமிர்பாகம் வந்த உடனே எடுத்தேன். சுவாமி என்ன செய்வது? இந்த அமிர்பாகத்தை எடுத்து சென்று உன் மனையாளுக்கு கொடு என்று சொன்ன உடனே இங்கிருந்து எடுத்து மன கண்ணே கோகிலா, ஆமா கண்ணே கோகிலா, இந்த அமிர்பாகத்தை சாப்பிடு, புதிக்கலாம் என்று உரைத்தார். சாப்பிடுன உடனே அப்ப திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றான், சுவாமி இந்த அமிர்பாகத்தை நான் இப்பொழுது அருந்த முடியாதே. ஏன் அருந்த முடியாது? நான் தீண்டாளாகி விட்டேனே சுவாமி. தீண்டாளா
இந்த ஒற்றை பூவாகிடுவா அப்படின்னுங்க. ஆமா அது அது மறைமுகமான வார்த்தை. மறைமுகமா. ஆமா. 3 நாள் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆமா, மாதவிடான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை. தீண்டாளாகி விட்டால் அருந்த முடியுமா? முடியாது. அந்த அமிர்பாகத்தை மறுபடியும் எடுத்து வந்து சுவாமி என் மனைவி இந்த நிலையில் இருக்கிறாள், நான் என்ன செய்வேன் ஐயா அப்படி என்று சொல்கிறேன். சொன்னதற்கு எந்த ஏகத்துல வந்ததோ அதே ஏகத்துல வை. சரி, அப்படியே வச்சிரு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. முதல் கொஞ்சம் விட்டேன். அதுல ஒரு பிள்ளை வரான், ரதத்தோடும் வில்லோடும். ஆமாங்க. ஒரு குழந்தை ரதத்திலேயே வராயா? எடுத்து அழகா வச்சுட்டேன். அவனுக்கு துஷ்ட தூய்மன்னன் என்று பெயர் வைத்தேன். துஷ்ட தூய்மன்னன் என்று பெயர் வைத்தீங்க. துஷ்ட தூய்மன்னன். தூய்மன்னன். துரோணர் கொல்ல பிள்ளை வந்துட்டானா? இரண்டாவது கொஞ்சம் விட்டேன். ஆணுமின்றி பெண்ணுமின்றி ஜிகிண்டி என்ற ஒரு பெண் வந்தது, அதை எடுத்து வச்சுட்டேன். ஆமா. மூன்றாவது பாக விட்டம்பார். அங்கதான் ஆமா, நெருப்புல கூந்தல் அலையுமா? ஒரு சிட்டி ஒரு பொறிவு தான் நேரம் கப்பலை வைப்பு. ஆமா, உண்மைதான். ஆனா நெருப்புல கூந்தல் அலையுது. அப்படியா? நெத்தியில திளர்றோம். பிறகு முதல் பொட்டு பாருங்க, மஞ்சள் ஆடை உடுத்தி அதிசயம் ஒரு அதிசயமான ஒரு குழந்தை வருகிறது. அது யார்? யார்? அன்னைய பாஞ்சாலி ஒரு பெண் குழந்தை வருகிறது. அந்த பெண் குழந்தை எடுத்து பார்க்கறதுக்கு அப்பேர் கொண்ட அழகா நம்ம செந்தணல். ஆமாங்க. அனல்ல வந்தா இல்லையா, உடல் செந்தணலாக தான் கலரு. சரி, உண்மயமான தியாகம். அப்பேர் கொண்ட அழகு. அந்த அழகுக்கு பேர் வச்சு நானு என்ன பேரு? நாடு துருபதேயம். நாட்டின் பெயரை குறித்து திரௌபதை அம்மையார். திரௌபதா அப்படி என்று திரௌபதன் பேர் வச்சுட்டேன். சரிங்க. என் பெயரை குறித்து பாஞ்சாலி. பாஞ்சாலி உங்கள் பெயரை குறித்து? ஆமா. ஏகத்தில் பிறந்தபடியால் ஏகசேனா என்று 3 பெயரை வைத்து அழகா வளர்ந்துட்டு 3 பெயரை வைத்து பெருமையா வளர்த்து வரீங்க. வளர்த்து இப்ப கன்னி பருவம் அகன்று மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். சரி, இதற்குள்ளதாக என் உள்ளமே கலங்குவதை போல் ஒரு வசதியை கேட்டிருக்கிறேன். அப்பா, வசதியை கேட்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? சொல்லுங்க. மதுரை மாறே மதுரை மாறே கேளிரே என் மனதில் நினைத்து வந்த சந்தேகமெல்லாம் இந்த சபைதனில் அறியவே ஜோதிடத்திலே விலகோ விற்பனரமையே அதி சீக்கிரமாக சென்று கோடி அப்பா மந்திரிகளோ, அரசே
பாண்டவர் சொந்த தாயாளியாய் விளங்கும்படியான அந்த அத்திராபுரத்தி வேந்தன் அரவக்கேதனன் துரியோதனன் அவர்கள் மீது பொல்லா எண்ணம் கொண்டு அரக்கு மாளிகை ஒன்று அமைத்து நள்ளிரவிலே சோழ நட்சத்திரம் பார்த்து ஐவர்கள் என்ற குந்த ஆதேவி ஆறுவர்களையும் மாளிகையிலே உள்போற செய்து அரக்கு மாளிகைனா ஒரு துளி நெருப்பட்டார் என்றாவது அழிக்க முடியாது அப்பேர் கொற்ற மாளிகையிலே உள்புற செய்து தீரும்படியாகத்தானே கட்டளையிட்டு இருக்கின்றானா அப்படி ஒரு வேலை அந்த அரக்கு மாளிகையிலே பாண்டவர்கள் மாண்டாரானால் நான் செய்த சபதம் பொய்யாக போய்விடுமே மந்திரிகளா. அரசே கஷ்டப்படாதீங்க அரசே, நாங்க இருக்க அரசே, நீ ஏன் கஷ்டப்படுறீங்க? சந்தேகம் அந்த சந்தேகத்தை அவர் பாண்டவர் இறந்து விட்டாருன்னு ஒரு வதந்தி தான், யாரும் நேர்ல பாக்கல. கேள்வி என்ன? ஒரு திசை உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள், மற்றொரு திசை மாண்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நல்ல ஞானமான ஆளு விந்தைசேர் ஜோதிடத்தில் விளங்கும் விற்பனர் நம்மை நல்ல ஜோதிடம் சொல்றாளா இருக்கணும். ஜாதகம், பஞ்சாங்கம், சாஸ்திரம் எல்லாம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை காணும் 96 தத்துவம் எல்லாம் தெரிஞ்சாளா இருக்கணும். அப்பேர் கொற்ற வேதியரை நான் அழைத்தேன் என்று அழைச்சிட்டு வரீங்களா? அப்பா போய் வாங்கப்பா.